இப்போ ஹெச்ஆர்ஸ் இத வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஹெச்ஆர் உங்களுக்கு ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர, உங்களுக்கு கேப் இல்லையா? கேப்போட தான் வந்திருக்கீங்களா? அப்படின்லாம் எந்த ஒரு ஹெச்ஆருமே பார்க்க போறது கிடையாது. இன்கேஸ் நீங்க வந்து கரியர் கேப்ல இருந்தாலும், அந்த டைம எப்படி யுட்டிலைஸ் பண்ணீங்க? ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கீங்க, இல்லன்னா வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோகிராம் மாரி பண்ணியிருக்கீங்க, இல்ல கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த பீரியட நீங்க எப்படி யுட்டிலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் பார்க்க போறாங்க. அண்ட் அட் த எண்ட் அதெல்லாமே பண்ணியிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆயிருக்கும். கெரியர் கேப்போட ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒருத்தர் கெரியர் கேப் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்ல ஸ்டடீஸ்னால கேப் ஆயிருக்கலாம். சரி, கெரியர் கேப் இருந்தாலும் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னென்ன மாதிரியான டொமைன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி படிக்கலாம், அதுல கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த டொமைன்ல வந்து இருந்தாலும் சரி, நீங்க அந்த டேஷ்போர்ட்லாம் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கில்லை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல ஈஸியா ஜாப் கிடைச்சிடும். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. ஹெச்சிஎல் டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வன்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனவங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாங்க. ரெண்டாயிரத்தி 26 வந்தும் ஐடி ஜாப் போகணும், ஆனா எனக்கு கெரியர் கேப் இருக்கு, 2-3 வருஷம் நான் எந்த ஒரு ஜாப்புமே போகல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட் இருந்ததுன்னா இப்பவே அதை மாத்திக்கோங்க. ஏன்னா அது கண்டிப்பா உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய ஐடி இண்டஸ்ட்ரியில யாருமே நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளவு இயர்ஸ் கேப் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது இல்லைங்க. இப்போ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, அதை நீங்க எப்படி எல்லாம் ப்ராஜெக்ட்ஸா பண்ணி வச்சிருக்கீங்க, அதை உங்களால எப்படி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இப்படிங்கிற ஸ்கில்ஸை மட்டும் தான் அவங்க பாக்குறாங்க. இப்ப கண்டிப்பா உங்களாலையும் வந்து ஒரு ஐடி ஜாப்குள்ள போக முடியும். ஸோ கெரியர் கேப் இருந்தா எப்படி ஐடி ஜாப்குள்ள போறது, என்னென்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் படிக்கிறது, நீங்க என்ன பண்ணணும் இந்த ஐடி ஜாப்குள்ள போறதுக்கு, ஹெச்ஆர்ஸ் வந்து உங்களை ஜாபுக்கு எடுக்கும் போது கெரியர் கேப்பை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் கெரியர் கேப்போட ரியாலிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் கெரியர் கேப் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்லைன்னா ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், இல்ல ஸ்டடீஸ்னால கேப் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸ்னால வேணாலும் அவங்களுக்கு கெரியர் கேப் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனா இது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல். இது எதையுமே வந்து யாருமே வந்து நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதை தான் நம்ம திங்க் பண்ணி நமக்கு வந்து கெரியர் கேப் இருக்கு, நம்மளால ஜாப் போக முடியாது அப்படின்லாம் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இது நம்மளோட ஓவர் திங்கிங். இப்போ ஹெச்ஆர்ஸ் இதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஹெச்ஆர் உங்களுக்கு ஸ்கில் இருக்கா அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர, உங்களுக்கு கேப் இல்லையா, கேப்போட தான் வந்திருக்கீங்களா அப்படின்லாம் எந்த ஒரு ஹெச்ஆருமே பார்க்க போறது கிடையாது. அப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா, அந்த ஜாபை பண்றதுக்கான ஸ்கில் உங்ககிட்ட இருக்கா, அதை நீங்க ஆல்ரெடி இப்போ ஒரு ப்ராஜெக்டா பண்ணி வச்சிருக்கீங்களா, அதுல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இப்படிதான் பாக்குறாங்களே தவிர, நீங்க இயர் கேப்ல இருந்தீங்களா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்கேஸ் நீங்க வந்து கெரியர் கேப்ல இருந்தாலும் அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க, ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோகிராம் மாதிரி பண்ணியிருக்கீங்க, இல்ல கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இந்த பீரியடை நீங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் பார்க்க போறாங்க. அண்ட் அட் த எண்ட் அதெல்லாமே பண்ணியிருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கெயின் ஆயிருக்கும். அப்ப அந்த ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஜாபை ப்ரொவைட் பண்றதுக்கு அவங்களே முன் வந்துருவாங்க. ஒரு ஹெச்ஆர் இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெஷர்ஸ் எடுக்கணும், இல்ல இயர் கேப் இருக்கவங்களை எடுக்கணும் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்கள எடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க, கேப் இருந்தாலும் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. ஸோ கேப் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்குங்க. ஆனா சில கண்டிஷன்ஸோட நீங்க அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணியிருக்கணும், அதுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி இருக்கணும், அது அட் த சேம் டைம் அதுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். இது 3 இருந்தா போதும், உங்களுக்கும் அந்த இயர் கேப் இருந்தாலும் அந்த ஜாப் அப்படிங்கறத ஈஸியா கொடுத்துருவாங்க.
சரி, கெரியர் கேப் இருந்தாலும் எனக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்னென்ன மாரியான டொமைன்ஸ் தான் நான் சூஸ் பண்ணி படிக்கலாம், அதுல கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா அதாவது பைத்தான், ஜாவா இது எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாரி ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதும் நீங்க ட்ரை பண்ணலாம். இது ஈஸியா நீங்க என்டர் ஆகுறதுக்கு உங்களுக்கு தாராளமா ஹெல்ப் பண்ணும். 2வது டேட்டா அனாலிட்டிக்ஸ். டேட்டா அனாலிட்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் சரி, நீங்க அந்த டேஷ்போர்ட்லாம் கிரியேட் பண்ற மாரியான ஒரு ஸ்கில்ல மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல ஈஸியா ஜாப் கிடைச்சிரும். 3வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஜாப். சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நமக்கு டேட்டாஸ் அதிகமாயிட்டே தான் போகுது நம்மளோட வேர்ல்ட்ல. அப்ப அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் செக்யூர் பண்றதுக்கு இப்படி ஒரு ரோல் தேவைப்படுது. அப்ப உங்களுக்கு ஸ்கில் இருந்தா கண்டிப்பா இந்த ஒரு ரோலுக்கு எடுத்துப்பாங்க. லாஸ்ட்டா கிளவுட். கிளவுட பொறுத்தவரைக்கும் இப்ப எல்லாருமே அவங்களுக்குன்னு தனித்தனியா சர்வர் வச்சு மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. கிளவுட் மாரியான ஒரு அது AWS, Azure இவங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட ரென்ட்க்கு மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான ஜாப்ஸும் வந்து இங்க அதிகமாயிட்டு தான் இருக்கு. அப்ப இதுக்குமே ஈஸியா ஸ்கில்ஸ் இருந்தா போதும் நீங்க உள்ள என்டர் ஆயிடலாம். இந்த 4 டொமைனுமே சூஸ் பண்ணி படிக்கும்போது அதிலேயே நீங்க ப்ராஜெக்ட்ஸும் பண்ண வேண்டியது இருக்கும். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, நான் இதுல ஏதோ ஒரு டொமைன சூஸ் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல ஏதாச்சும் ஒரு டொமைன சூஸ் பண்ணி அதுல ஒரு கோர்ஸ பிக் பண்ணுங்க. அந்த கோர்ஸ்க்கு டெய்லி 2ல இருந்து 3 ஹவர்ஸ் ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டொமைன்ல அட்லீஸ்ட் 3 ப்ராஜெக்ட் ஆச்சும் நீங்க பில்ட் பண்ணியிருக்கணும். ஒன்ஸ் ப்ராஜெக்ட்லாம் நீங்க பில்ட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான ரெஸ்யூம வந்து பிரிப்பேர் பண்ணுங்க. ரெஸ்யூம் பிரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ பிரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே பண்ணிட்டு, LinkedInலயும் சைட் பை சைட் ஆக்டிவா இருக்க ட்ரை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் பண்ணீங்க அப்படின்னாலே, அடுத்தடுத்து நீங்க கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ண முடியும். ஒரு ஜாப்க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் பண்றதுல கன்சிஸ்டன்சி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சிய மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா ரெஸ்யூம்க்கும், இன்டர்வியூக்கும் சில டிப்ஸ சொல்றேன். இப்போ ரெஸ்யூம் நீங்க பில்ட் பண்ணும்போது, நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ ஹைலைட்டடா காட்டுங்க. நீங்க கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ ஹைலைட்டடா காட்டுங்க. இதுதான் உங்களுக்கு ஹெச்ஆர் கிட்ட பேசும்போது ஹைலைட் பண்ணி காட்டும். அண்ட் அட் த சேம் டைம் ஹெச்ஆர் வந்து உங்ககிட்ட ஏன் கேப் இருக்குன்ற ஒரு கொஸ்டின் கேட்டா, அடுத்த செகண்டே பயந்து அந்த அதுக்கு ஏதாச்சும் மாத்தி பொய் சொல்றதோ அந்த மாரிலாம் எதுவும் சொல்லாம, நான் இந்த டைம யுட்டிலைஸ் பண்ணி என்னோட ஸ்கில்ஸ அப்கிரேட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். கோர்சஸ் படிச்சேன். அந்த மாரியான விஷயத்த பாசிட்டிவான இம்பாக்ட் குடுக்குற மாரியான விஷயத்த அவங்க கிட்ட சொல்லும்போது, ஓகே நீங்க வந்து அந்த கேப்ப யுட்டிலைஸ் பண்ணி அடுத்த ஸ்கில்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கும் குடுக்கும். உங்கள ஜாப்க்கு எடுக்கணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ட. லாஸ்ட்டா ஒரே ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ்ங்க. கெரியர் கேப் இருக்கு. என்னோட லைஃப் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. அது நம்மளோட ஓவர் திங்கிங் தான். நீங்க கெரியர் கேப் இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைக்க போறேன்? அடுத்து நான் என்னென்ன அப்கிரேட் பண்ணிட்டு நான் அடுத்த ஐடி கம்பெனிக்குள்ள போக போறேன் அப்படிங்கிற மாரி பாசிட்டிவ் இன்டென்ட்டோட ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா ஜாப்புமே உங்களுக்கு ஈஸியான ஜாபா தெரியும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு இப்பவே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. இந்த கோர்சஸ்லாம் எங்க படிக்கிறது? எப்படி படிக்கிறது? இதுல எப்படி ப்ராஜெக்ட் பண்றது? அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா, அதுக்கு தான் நாங்க ஹெல்ப் பண்றோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும்னா, அந்த கோர்ஸுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் Instagram ப்ரொஃபைல் குடுத்துருக்கேன். இது மூலியமா நீங்க கேதர் பண்ணிக்கலாம். இங்க கோர்ஸ் பண்றது மூலியமா ஒரு பர்ட்டிகுலர் டொமைன கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, அதிலேயே ப்ராஜெக்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கான ஸ்கில்ஸ வந்து உங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்ததுனாலே அடுத்தடுத்த ஸ்டெப் ஜாப் அச்சீவ் பண்றதுக்கு நீங்களே எல்லாத்தையுமே பண்ணிட முடியும். என்னங்க யோசிக்கிறீங்க? நான் குடுத்த டிப்ஸ யூஸ் பண்ணி இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.